வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்லது இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 2/4/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் 7:42 வரைக்கும் பௌர்ணமி தேதியும் அதற்கு பிறகு தேய்பிறை பிரதமை தேதியும் காணப்படுது. மாலை 5:39 வரைக்கும் அஸ்த நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் காணப்படுது. மதியம் 2:19 வரைக்கும் துருவம் நாமயோகமும் அதற்கு பிறகு வியாகத நாமயோகமும் காணப்படுது. காலையில் 7:42 வரைக்கும் பவக்கரணமும் இரவு 8:10 வரைக்கும் பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்ப்போம். நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு இருக்கிறவங்க நீங்கள் தைலத்தை தானமாக கொடுத்துருப்பாங்க. தைலங்கிறது வலி நிவாரணி. உடலுக்கு ஒரு வலி வரும்போது நம்ம தேய்த்து கொள்ளக்கூடிய நிவாரணி, வலி நிவாரணி தான் தைலங்கிறது. தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:46 11:30 வரைக்கும், மதியம் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:48 3:19 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 6:12 7:43 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:14 10:45 வரைக்கும் குளிகை நேரமும் இருக்குது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பௌர்ணமி திதி முடிஞ்சு தேய்பிறை ஆரம்பிச்சிருச்சு. தேய்பிறை ஆரம்பித்தார் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், பௌர்ணமி திதி பவகரணமும் முடிஞ்சு பாலவகரணம் ஆரம்பிக்கும். ஒரு விதத்தில் கரணங்கள் அடிப்படையில் எல்லாமே சூட்சமாக இருந்தாலும் தேய்பிறை ஆரம்பிச்சிருச்சு. தேய்பிறை முதல் 1-2 நாட்கள் ஒரு விதத்தில் நன்மையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அது தேய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாலவகரணம். பாலவகரணத்தில் நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சண்டை வழக்குகளை தீர்த்து வைக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பாலவகரணம். ஆனாலும் பாலவகரணங்களில் பல இடங்களில் கோயிலில் பூஜைகள் நடத்துகிறாங்க, கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அதுவும் ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. அப்போ பாலவகரணத்திலையும் நீங்கள் எந்த ஒரு சிறப்பான விஷயங்களையும் செய்து கொள்ளலாம். அடுத்து இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே தெளிவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்துக்கிறீங்க, எப்படி பலன்களை பார்ப்பது அப்படின்னு. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒளிபரப்பானது தொலைக்காட்சி வாயிலையும் காணொளிகளிலும் இணையதளங்களில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுது. அப்படி பகிரும்போது புதிதாக ஒரு நபர் பார்க்கும்போது அவருக்கு எப்படி பலன் பார்ப்பதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவரால் தெளிவாக அந்த பலன்களுக்கான பயன்களை பெற முடியும். பலன் பார்க்குறது அப்படின்னா எல்லாம் செய்கிற தவறு அப்படிங்கிறது ராசியினுடைய பலனை பார்க்குறீங்க. ராசிங்கிறது சந்திரனுடைய அமர்வை வச்சு உருவாக்கப்படுறது. சந்திரன் எங்கே இருக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது ஜன்ன நட்சத்திரமாகவும், எந்த ராசியில் இருக்காரோ அது ஜன்ன ராசியாகவும் கொள்ளப்படும். ஆனால் என்னென்னா, சந்திரன் அடிப்படையாக வரும்போது சந்திரன்கிறது தாய் கிரகமாக சொல்லப்படுது. அந்த தாய் கிரகமானது எப்பயுமே தாய்ங்கிறது உடலும் உயிரையும் உடலை கொடுக்கக்கூடியவர் தான். சந்திரனுக்கு ஒரு சிறப்பு அம்சமாக மனமுன்னு ஒரு துண்டு அமையுது. அந்த மனம்ங்கிறது மனிதனுக்கு தேவைப்படுது. அப்போ என்னத்தான் வெறும் உடல் இருந்தால், உயிரற்ற உடல் இருந்தால் அதுக்கு பேர் பிணம். அப்போ பிணத்துக்கு தான் நீங்கள் ஒரு நாள் பலன் பார்க்குறீங்க. நான் சொல்கிறது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க ஜாம்பவான் ஜோதிடர்கள் யார் சொன்னாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது பிணத்துக்கு அல்ல,
உயிர் வந்து சூரியனை அடிப்படையாக கொண்டு வருது. சூரியன் தான் உற்பத்திக்காரகன், ஆத்மக்காரகன், இந்த உலக இயக்கக்காரகன் எல்லாமே சூரியனாக தான் இருக்கிறான். அப்போ அந்த சூரியன் தான் இருக்காது. அந்த சூரியனுக்கு அடிப்படையாக கொண்டு தான் லக்னம் உருவாகுது. அப்போ லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜாதகத்தை எடுங்க. ஒரு ராசி கட்டத்தில் வந்து ஒரு கோடு லானா இல்லைனா ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னமாக இருக்கும். அப்போ லக்னத்தை கையில் எடுத்து பாருங்கள். லக்னம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. லக்ன பானை கேளுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய மகாதிசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசிநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் இந்த பலன் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். நான் இதில் பல இறைவன் வழிபாட்டு முறைகளில் சொல்லுவேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரகங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் தான் எங்களுக்கு சிக்கல்கள் உருவாகுது. அப்போ நம்ம அந்த கிரகம் அதுக்குரிய அதிபதியும் சேர்த்து வணங்கும் போது எங்களுக்கு 2-3 பேர் சொன்னாலும் உங்களுக்கு முக்கியமாக குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி, அதுக்கு பிறகு சொல்லப்படுற தெய்வத்தில் ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசாக நினச்சி கும்பிட்டாலும் உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். அடுத்தது ராசி பாண்டுக்குள்ளே போவோம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறது. கடன் கொடுக்க வாங்கிலேருந்து முன்னேற்றம் ஏற்படுது. பயணங்கள் மூலியமாக வெற்றி கிடைக்கிறது. நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள், இப்படி பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப்பெருமான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷப ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அவங்களோட கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் வந்தால் கடந்து போங்க, தேவையற்ற முடிவு எடுக்காங்க. சொத்து சார்ந்த விஷயங்களில், அது முக்கியமாக பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் பாக பிரிவினை பழுது பார்த்து விட்டுறது வாங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகாது. அமைதியும் பொறுமையாக இருங்க. காதல் விவகாரங்களை கவனமாக இருங்க. களியாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரம் தேவையற்ற முடிவு எடுத்து இந்த போயிட்டு அங்கே சிக்கல்களை உருவாக்கி கொள்றதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இருக்க சேமிப்பை கொண்டு போய்ட்டு தேவையில்லாமல் செலவழிக்கிற வேலைகள்லாம் இல்லாமல் அதில் விஷயங்களை கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் உங்களை குழப்பி மற்றவங்களையும் குழப்பி, இந்த முக்கியமாக தாய் அல்லது மனைவி இவங்களை குழப்பி சில விஷயங்கள் நடந்துடும். அடுத்து தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட முடிவுகளை எதுவும் எடுத்துடக்கூடாது. ஒரு மனசஞ்சலங்கள் இருக்கலாம், அதை கடந்து போக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைகள் வரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கு உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்கிற புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தேவன் சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அந்த பாந்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா, இல்லைன்னா வெளிநாடு தொடர்போடு ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அதாவது தொழில்நுட்பமாக போகிறது, வியாபாரம், படிப்பு, உங்களுடைய உறவினர்கள் அங்கே இருந்தால் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கு, இல்லை போக முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான முயற்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்களோட முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட பயணங்கள் மூலிமா வெற்றிகள் கிடைக்கும். தம்பிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெண்களுக்கு உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் மேன்மைப்படக்கூடிய நாளாக இருக்குது. தேவையற்ற விரயங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக
தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கணும். தேவையற்ற மன அழுத்தங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு முடியலையா, செய்ய முடியல, என்னால் ஏன் செய்ய முடியல, அவன் செய்கிறான், இவன் செய்யணும், மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. பொறுமையாக அமைதியாக இருங்க. உங்கள் மனசை ஆறுதலாக வைத்துக்கொள்ளக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல போயிட்டு வாங்க. அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நீங்கள் உங்கள் மனசையும் வாயையும் கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா, இந்த ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக இருக்கும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையை மாற்றி சொல்லக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்குரிய நாளாக இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிங்க, நன்மையை தரும். அடுத்து அந்த கடற்கடந்து தொடர்போட ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த முயற்சியெல்லாம் இன்றைக்கி கவனமாகவும் பொறுமையாகவும் இதை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த முயற்சிகளில் தடையும் தாமதும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத விதத்தில் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வரவுகள் எதிர்பாராத ரீதியாக வர்றது, இரண்டாவது திருமணத்துக்கு அது வரன் தேர்வு அது அமைகிறது. அடுத்தது அன்னை அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதரவு கிடைக்கிறது. அடுத்தது அவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது. நீங்களே எதிர்பாராத விதமாக சில இன்சூரன்ஸ் சொத்துக்கள் கூட உங்களுக்கு வந்து சேருது. இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கண்டத்துலேருந்து வெளிவர்றது, நோயிலேருந்து வெளிவரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் அடைவதற்கும், தொழில் சார்ந்த விஷயங்களை எதுவும் மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்லேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். திடீர் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. களவு போகிறது, தொலைஞ்சு போகிறது, முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது காதல் விவகாரங்கள், கல்யாணம் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. மன நிம்மதிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த ஒரு முடிவும் எடுக்காங்க. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்கறது, பண்ணுறது, விற்கிறது எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் அமைதியும் பொறுமை இருங்க. வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் விஷயத்துலலாம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளில் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்கிறது நன்மை தரும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.